ஹாய் ஹலோ ஆர்மிஸ், இது உங்கள் தமிழ் ஃபேன் ஃபிஷன் வித் அவர் ஓடி செவனில் டேயோடைய எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். இது ஷார்ட்டாக வருமா இல்லை லாங்காக வருமா எனக்கே தெரியல. ஸோ நான் வந்து கண்டென்ட் எழுதி வச்சு தான் நான் இதை ரெடி பண்ணுறேன். அது பொறுத்து தான், ஓகேங்களா. இது வந்து ஒரு வில்லேஜ் பேஸ்டு தான். லைக் வந்து இதில் யார் யாருன்னா தேயா, அப்புறம் ஜேகே, ஒய்என், ரியா, ஓகேங்களா, இவங்க தான். ஸோ மேரிட் வித் மாமா, ஓகேங்களா. மேரேஜ் வித் மை மாமா அப்படின்னு போடலான்னு நினச்சேன். பட் ஆனால் மேரிட் வித் மாமா அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன், ஓகேங்களா. இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இன்ட்ரோலாம் வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங் வாயில் வரலப்பா, சீன்லேயே என்ன காட்டுறாங்கன்னா, ஒரு வீடு காட்டுறாங்க. அந்த வில்லேஜ் சைடில் இது கொஞ்சம் பெரிய வீடு, ஓகேங்களா. சொல்லுவாங்களே பெரிய தலைக்கட்டு, அந்த மாதிரி வீடு. ஸோ அந்த வீட்டில் ஒரு அம்மா கத்திகிட்ருக்காங்க. சனியனுங்க ஏஞ்சி வருதுங்களா பாரு, காலங்காத்தாலே வேலை பார்ப்பாங்க. ஐயோ கடவுளே, ஏய் ஏஞ்சி வருங்களா இல்லையாடி அப்படின்னு கத்துறாங்க. அப்போ வந்து ஒரு டோர் ஓப்பன் ஆகுது. அந்த பொண்ணு வந்து பிங்க் வித் க்ரீன் கலர் காம்போவில் வந்து ஒரு ஆஃப் சாரி கட்டிக்கிட்டு வரா. வந்துட்டு வெளியே இப்போ எட்டி பார்க்குறா. அங்கே வந்து கத்திகிட்ருக்கவங்கள பார்த்துட்டு, பெரியம்மா நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ வந்து நீ வந்து அவளையும் கூப்பிடு, 2 பேரும் தான் சேர்ந்து வேலை செய்வீங்க, ஒருத்தி வேலை செஞ்சால் ஒருத்தி செய்ய மாட்டீங்க, ஒழுங்கு மாதிரிதான் அவளையும் கூட்டிகிட்டு இறங்குற, இல்லைன்னா தொடப்பக்கட்டை பிஞ்சிடும் அப்படின்னு கத்துறாங்க. அப்போ வந்து அந்த பொண்ணு வந்து, ஐயோ இந்த லூஸு இதோட லேட்டாக எழுச்சிக்குது, ஏய் ஒய்யன் அப்படின்னு சொல்லிட்டு தட்டுறா. அப்போ வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி வரீங்க. உங்களுக்கு வந்து ஒயிட் வித் வைலட் காம்போ அப்படின்ற மாதிரி ஒரு ஆஃப் சாரி வேர் பண்ணிவிட்டு வெளியே வந்து திறக்குறீங்க. ஏன்டி கத்துறனா, கீழே உங்கள் அம்மா அவ்வளோ கத்திட்டு இருக்கு, நீ என்னென்னா உள்ளே வந்து ஜாலியாக இருக்கியா, ஒழுங்கு மாதிரியா கீழே வந்து ஒர்க் பண்ணுற பாடி அப்படின்னு சொன்னாங்க. போடி நேற்று பெண்டு கட்டிட்டாங்க, இப்போ என்ன மறுபடியும் வேலையா, என்னாலாம் முடியாது. இதை வந்து பெரியம்மா கிட்ட சொல்லுவா அப்படியே. ரியா நம்ம என்ன பண்ணலாம், பேசாமல் தோப்பு கூடி போயிடலாண்டி, அங்கே போனாலும் பெரியம்மா தொடப்பு கட்டியோடு வரோம், பரவாயில்லையா அப்படின்னு கேட்குறான். நீங்கள் வந்து ஐயோ இந்த அம்மா கண்ட்ரோல் பண்ணுறதுக்குன்னே யாராவது வரணும்டி அப்படின்னு கேட்குறீங்க. அது இந்த ஜென்மத்தில் யாரும் இல்லை, வா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போகிறான். நீங்களும் வந்து வரீங்க. கீழே வந்தால் சோஃபாவில் வந்து ஒருத்தவங்க உட்காந்துட்ருக்காங்க. லைக் காட்டன் சாரீ மாதிரி ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் வேர் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருக்காங்க. நீங்கள் அவள் தலையிலே தட்டுறீங்க. அந்த பொண்ணு திரும்பி பார்த்துட்டு, ஏன்டி இப்படி தட்டுற அப்படின்னு கத்துறா. பின்ன நீ மட்டும் எவ்வளோ லேட்டாக ஏஞ்சிக்கிற, ஒன்றும் சொல்ல மாட்டுறாங்க, எங்களை மட்டும் வேலையாக வாங்குறாங்க. ஆமாம், என் கல்யாணத்தில் நீங்கள் தான் வேலை செய்யணும் அப்படின்னு. அப்போ என் கல்யாணத்தில் நீ வேலை செய்வியா அப்படின்னு கேட்குறீங்க. இந்த வயசில் உனக்கு கல்யாணம் ஆடி, ஆமாம் உன்னை விட அப்படியே எனக்கு 10 வயசு அதிகம் பாரு, போடி அப்படின்றீங்க. அதுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து, ஒரு அக்கான்னு மரியாதை கொடுக்குறியாடி நீ, ஆமாம் அக்கான்னு உனக்கு மரியாதை வேறு கொடுக்குறாங்க, உன் கல்யாணத்துக்கு ஓடி மாடாக தேயிறேன்டி போடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திட்டுறீங்க. அதுக்கு வந்து அவள் வந்து சரிதான் போடி அப்படின்னு சொல்கிறான். கடலை போடுறல மாம்ஸ் கூட அம்மாட்ட போட்டு கொடுக்குவா அப்படின்னு கேட்குறீங்க. ஒய்யன் வாய் உடைக்க போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி அடிக்க வரா. அப்போ வந்து ரியா வந்து முன்னாடி நிற்கிறா. ரியா நீ தள்ளி போயிட்டு சொல்லிட்டேன். அவள் சும்மா விளையாடுறாக்கா அப்படின்னு இப்போ மட்டும் உங்களுக்கு அக்கான்னு வருதோ, ஃபியூச்சர் டைம்லாம் ரேணு இவ்வளோ தாண்டி உங்களுக்கு வரும் அப்படின்னு. அக்கா சும்மா விடுக்கா, போய் உட்காருக்கா, நீங்கள் டயர்ட் ஆகிட்டேன்னா அப்புறம் இன்னும் ஒரு 3 நாளில் கல்யாணம் வேறு இருக்குல்ல, ஸோ நீ வந்து டயர்டெல்லாம் ஆகாத, நீ ரெஸ்ட் எடு, இல்லைன்னா மாமா கூட கடலை போடு அப்படின்னு சொல்கிறீங்க. ரியா சொல்கிறா. அவளையும் துரத்துறாங்க. 2 பேரும் ஓடி கிச்சனுக்கு வந்துடுறீங்க. கிச்சனுக்கு வந்து நின்றா உங்கள் அம்மா தான் கையில் வந்து தோசை கரண்டியோடு நிற்கிறாங்க. 2 அடி உங்கள் காலிலே போடுறாங்க. சனி ஏஞ்சி எவ்வளோ நேரம்டி ஏஞ்சுவேன், கல்யாண வேலை அம்புட்டு இருக்குது, வீட்டில் ஒரு வேலை பார்ப்போம் அப்படின்ட்டு தான் இல்லை, போய் இழுத்து போதையும் தூங்குறது அப்படின்னு கத்துறாங்க. அம்மா அடிக்காதம்மா, வலிக்குதும்மா, டிஃபனை கொடுமா, டிஃபனும் கிடையாது ஒன்றும் கிடையாது, ஒழுங்கு அதே வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரியா, பெரியம்மா இதெல்லாம் ரொம்ப ஓவர். அவள் பின்னாடி இருந்த ஒரு குரல், ஓவராக இருக்கும்டி, உனக்கு ஓவராக இருக்கும், அக்காவுக்கு கல்யாணம், தங்கச்சிங்க வேலை பறக்க பார்க்க தேவையில்ல, உனக்கு ஓவராக இருக்கும்டி அப்படின்றாங்க. அம்மா நீ வேறு, நாங்கள்லாம் வந்து பிஸியாக தான் இருக்கோம், நேற்றெல்லாம் எவ்வளோ வேலை பார்த்தோம், நேற்று வேலை பார்த்தீங்க, நாளைக்கு உங்கள் அத்தை மாமனுங்களாம் வரானுங்களே அப்படின்னு சொல்லவும், உங்கள் 2 பேர் ஃபேஸும் வந்து அப்படியே ப்ரைட் ஆகி அப்படியே உங்கள் ஃபேஸ் வந்து லைட்டாக டல்லும் ஆகுது. டல்லுனா அந்த பிரைட்னஸ் கொஞ்சம் குறையுது. அப்போ வந்து ரியா,
மாமாலாம் நாளைக்கா வராங்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கு வந்து ஏன் உனக்கு தெரியாதா, இன்னும் 3 நாள் கல்யாணத்தை வச்சுட்டு அவங்களாம் எப்போ வருவாங்க, வந்துடுவாங்க, நாளைக்கே வந்துடுவாங்க, அதுக்குள்ளே ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிங்க, அவங்க தங்க தேவையில்லையா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ வந்து ரியா, ஓ அவ்வளோதானே, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், கொஞ்சம் சோறு போட்டிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வேலை பார்த்து விட்ருவோம் அப்படின்னு சொல்கிறா. நீங்கள் வந்து அப்படியே முழிக்கிறீங்க. அப்போ வந்து உங்கள் அம்மா அவங்க தலையிலே ஒன்று போட்டு, என்ன முழிச்சு நிற்கிற, எதாவது பேசு அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா எல்லாருமா வராங்க அப்படின்னு கேட்குறீங்க. பின்ன எல்லோரும் வரமாட்டாங்க, அவங்க அத்தைங்க மாமனுங்க அப்புறம் ஜேகே எல்லாருமே வரானுங்க அப்படின்னு சொல்லவும், பக்கத்தில் ரியா ஃபேஸை பார்க்கணும், அவ்வளோ பிரைட் ஆகுது. நீங்கள் வந்து பார்த்துட்டு சரிம்மா அப்படின்றீங்க. உனக்கு என்னடி அவ்வளோ சலிப்பு. அப்போ ரியா சிரிச்சுட்டு, அது ஒன்றும் இல்லை அத்தை, ஹிட்லர் வராருல அதனால தான் மேடமுக்கு இப்போ பயம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். உங்கள் அம்மா ரியா தலையிலே ஒன்று போடுறாங்க. யாரை ஹிட்லருன்ற வாயை வச்சுருவேன், இப்போ வேலையை பாரு போ. அம்மா சோறை போட்டு வேலை வாங்குமா அப்படின்னு, தின்னு அங்கே கிடக்குது பாரு டைனிங் டேபிளில், அப்போ எடுத்து போட்டு தின்னு அப்படின்னு சொல்லி, காஞ்சி போயிருக்கோம், செருப்பு பிஞ்சிரும். நீங்களும் ஓகே டேன் அதெல்லாம் பிரச்சனை இல்லை சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்காந்து சாப்பிட்றீங்க. சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு போயிடுறீங்க, ஓகேங்களா. இப்போ க்ளீனிங் வேலை ஒரு ரூமாக முடிச்சுட்டே வரீங்க. அப்போது வந்து ஒரு ரூம் வந்து ரியா திறக்கிறா. நீங்கள் அவள் கை பிடிச்சிட்டு நோ அப்படின்றீங்க. ஏன்டி எல்லா ரூமும் தாண்டி பண்ண சொன்னாங்க, இது யார் ரூம் தெரியும்ல உனக்கு அப்படின்னா, யார் ரூமு, ஹிட்லர் ரூம் டி அப்படின்னு. ஹிட்லர் ரூம், ஆமாம்ல, ஹிட்லர் ரூம் டி, சரி வா உள்ளே போய் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணோம். செருப்பு பிஞ்சிரும். 6 வருஷமாக உள்ளேயே போகக்கூடாதுன்னு முன்னாடியே சொல்லிட்டு போனார். நம்ம இந்த பக்கம் வந்துருப்போமா, இப்போ மட்டும் என்ன மேடம் தைரியமாக உள்ளே போகிறீங்க, அதெல்லாம் ஒரு தில்லு தான், வா உள்ள போவோம் அப்படின்னு. அதெல்லாம் வேண்டாண்டி அந்த ஹிட்லருக்கு மட்டும் தெரிஞ்சது அவ்வளோதான், சங்கூதிருவாண்டி அப்படின்னு. இருந்தாலும் நீ பயப்படக்கூடாது, இவ்வளோலாம் ஹிட்லருக்கு பயப்படக்கூடாது. மாமா நம்ம மாமாடி அப்படின்னு சொல்லுவேன். ஆமாம் நம்ம மாமா, நீ இருந்தால் தைரியமாக பேசுகிறோம், அவர் என்ன தான் அப்படியே முறைக்கிறாரு, என்னால முடியாது நான் வரல அப்படின்னு. வாடி அப்படின்னு உங்களை இழுத்துட்டு உள்ளே போயிடும். ஐயோ அப்படின்னு போனால் உள்ளே வந்து நீட்டாக தான் இருக்குது, ஆனால் அங்கங்கே கொஞ்சம் தூசியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சரி தூசியெல்லாம் தட்டி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தட்டி வச்சுக்கிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ வந்து ரியா கட்டில் ஒரு லேப்டாப் மாட்டுது. லேப்டாப்பை பார்த்துட்டு ரியா உங்களை கூப்பிட்றா. பாரு இங்கே இவ்வளோ நாள் ஒரு லேப்டாப் இருந்திருக்கு, அந்த ஹிட்லர் இந்த பக்கம் போகக்கூடாதுன்னு சொன்னதுலேருந்து இந்த லேப்டாப் பக்கம்லாம் வந்து பார்த்ததில்ல போல், சரி வா என்ன இருக்குன்னு பார்ப்போம். அதெல்லாம் வேணாண்டி, அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், ஒழுங்கு மரியாதையாக அவர் எடுத்த இடம் அப்படியே அசையாமல் வெய் பார்க்கலாம் அப்படின்றீங்க. இருந்தாலும் இவ்வளோ பயப்படக்கூடாதுரி, அவர் வருவார்ல அப்போ மூஞ்ச பார்க்குறேன் அப்படின்றீங்க. அதுக்கு வந்து ரியா வந்து, நான் பார்க்க போகிறேன், நீ வரியா இல்லையா, அதுக்கு நீங்கள் சொல்லுங்க, நீ பார் நான் வரல போ அப்படின்னு வச்சு வாடி அப்படின்னு அவங்களையும் இழுத்து போட்டுட்டு உங்கள் ரூமுக்கு தான் வர. உங்கள் பெட்டில் வந்து 2 பேரும் உட்காந்துட்ருக்கீங்க, அந்த லேப்டாப் முன்னாடி வெறிக்க பார்த்துட்ருக்கீங்க. அந்த லேப்டாப்பை பார்க்குறீங்க, ரியாவை பார்க்குறீங்க, ரியாவும் லேப்டாப்பை பார்க்குறா, உங்களை பார்க்குறா, 2 பேரும் மாற்றி பார்த்துட்ருக்கோம். நீங்கள் வந்து அதாச்சி இவ்வளோ தெனாவட்டை எடுத்துகிட்டு வந்தல, இது எப்படி ஓப்பன் பண்ணுறது, பாஸ்வேர்ட் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம்ல என்னவா இருக்கும், ஹிட்லர் என்ன பாஸ்வேர்ட் வச்சுருப்பாரு, ஒன்று பாஸ்வேர்ட் வச்சுருப்பாரு, ஒழுங்கு மாதிரி எடுத்து போய் வச்சுட்டு சொல்லிட்டேன் அப்படின்றீங்க. அப்போ வந்துட்டு நான் போடுவேன், நீ வேணா பாரு, நீ என்னோ கிளி, நான் கீழே போய் டயர்டாகிடுச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டோன்னு சொல்லிட்டு மோர் 2 வாங்கினார அப்படின்னு கீழே போகிறீங்க. எனக்கு தானே சேர்த்து சொன்னேன், இப்போ 2 தானே சொன்னேன், 2த்தையும் இல்லடி 2த்தையும் நீயே குடிச்சிருவேல்ல, மாவளை ஒன்று அடி கொல்ல போகிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு பில்லோ எடுத்து அவன் மண்டையில அடிச்சுட்டு போகிறீங்க. அவளும் சிரிச்சுட்டே வந்து லேப்டாப்பை வந்து நோண்டிகிட்டு இருக்கான். நீங்கள் கீழே போய்ட்டு என்ன பண்ணுறீங்க, 2 மோர் வந்து உங்கள் அம்மாகிட்ட எப்படியோ கெஞ்சி கூத்தாடி வாங்கிட்டு மேலே ஓடி வந்துடுறீங்க. ஓடி வந்து கொடுக்குறீங்க. அப்போ ரியா வந்து இது ஓப்பனே பண்ண முடியலடி, என்னால் முடியல பாடா அப்படின்னு சொல்கிறா. இந்த மோரை கொடு அப்படின்னு சொல்லி கடன்னு குடிச்சிட்றா. குடிச்சிட்டு இப்படி வைக்கிறா. இதுக்கு தான் இவ்வளோ வந்து ஆகக்கூடாதுன்றது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை மூடி அப்படி ஓரமாக வச்சிடுறீங்க. என்ன தாண்டி போட்டிருக்காரு பாஸ்வேர்டு, என்ன கேட்டால் அவர்கிட்ட போய் கேளு, குட் ஐடியா, வேறு ஃபோன் பண்ணும், எது நீ ஹிட்லருக்கு ஃபோன் பண்ண போறியா அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு ரியா, சேச்ச நம்மளுக்கு வாய்த்த அடிமை அங்கே இருக்கிறாள், ஞாபகம் இருக்கிறதா, ஆமாம்ல சிச்சி சீக்கிரம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி ஸ்பீக்கரில் போட்டு நீங்கள் வந்து பேசிகிட்ருக்கீங்க. யாருன்னா அந்த பக்கம் ஒரு பொண்ணு வாய்ஸ் கேட்குது, எருமைங்களா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வந்து சவுண்ட் கேட்குது. நீ இன்னும் அந்த ஊருக்கு போய் மாறலேடி, எங்களை எருமைன்னு சொல்கிற, ஒரு ஃபாரின் கண்ட்ரியில் இருக்குன்னு ஒரு மரியாதை உனக்கு இருக்காடி
அப்படின்னு கேட்குறீங்க. அதுக்கு வந்து அந்த பக்கம் இருக்க பர்சன் வந்து அதெல்லாம் இருக்கட்டும், நாளைக்கு வந்து சேர்ந்துருவோம் தெரியும்ல அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு, அப்போ வந்து ரியா அதெல்லாம் இருக்கட்டும் ஹிட்லர் வராரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா ரியா. அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பீக்கரில் வச்சா பக்கத்தில் கேட்டுரும் அப்படின்னு நீங்கள் வந்து வியர்ட் ஐஸோட ஐயோ பக்கத்தில் இருக்கார் அப்போ நான் கட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவோம். ரியா அவங்க கையை பிடிச்சிட்டு சும்மா இருடி அப்படின்றா. என்னடி உங்களுக்கு அவ்வளோ பயம் உனக்கு அவர் மேலே? அதெல்லாம் பயம்தான். சரி அதெல்லாம் விடுங்க, எப்போ கிளம்பி வரீங்க? நாளைக்கு வந்துடும், நாளைக்கு ஆஃப்டர்நூன் வந்துடும் அப்படின்னு சொல்லுவோம். சரி சரி சீக்கிரம் வா, போர் அடிக்குது, அதோட முக்கியமாக வெளியே கூட விட மாட்டாங்க, 3 பேர் சேர்ந்து வெளியே போகலாம்ல அப்படின்னு சொல்லவும் ரியா வந்து தலையிலே போடுறா. அவள் கூட போனால் மட்டும் பெரியம்மா சும்மா விட்டுருமா அப்படி கேட்கும்போது, இல்லை ரியா இப்போது நான் மட்டும் போய் எத்தனை அடி வாங்கியிருக்கோம், நம்ம லீனாவையும் கூட்டிகிட்டு போய் ஒரு 4 அடி வாங்க வச்சுருவோம், அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு சீக்கிரம் சொல்கிறீங்க. கேட்குதுடி வெண்டைங்களா, மியூட் போட்டு பேசணும்டி அப்படின்னு சொல்லுவோம். அவள் அந்த பொண்ணு அந்த பக்கம் இருக்க லீனா பொண்ணு வந்து அப்படி பார்த்துட்டு ஐயோ இல்லை இந்த பக்கம் மறைக்கிறானே அப்படின்னு தலையை சொல்லிட்டு சரி நாங்கள் வந்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன் பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறா. நீங்களும் வந்து ரியா சொல்கிறேன் இது என்ன லூஸ் நல்லா தானே பேசிச்சு திடீர்னு வச்சுச்சு அப்படின்னு பார்க்குறா. அதுக்கு வந்து நீங்கள் சொல்கிறீங்க அங்கே ஹிட்லர் அதான் அப்புறம் அங்கே தான் வந்துடுறா, நல்ல வேலை நம்ம எதுவும் பேசி தொலைல அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் வந்து சிரிச்சுட்டே அந்த டே அப்படியே போகுது. ஓகேங்களா? ஸோ வாங்க இந்த டே அவங்க 2 பேரும் ஜாலியாக விளையாடிக்கிட்டு எதாவது பண்ணிட்டு போதும். நான் இந்த இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து உங்கள் அப்பா அப்புறம் வந்து உங்கள் அப்பாவுக்கு வந்து மொத்தம் 3 பசங்களாம் இல்லைங்க. உங்கள் அப்பா அப்புறம் உங்கள் அப்பாவுக்கு அடுத்து இன்னொரு உங்கள் பெரிய சின்ன சித்தப்பா, அதுக்கப்புறம் வந்து 2 அத்தை. ஓகேங்களா? அந்த மாதிரி உங்கள் அப்பா கூட பிறந்தது 3 பேர். ஓகேங்களா? ஸோ மொத்தம் 4 பேர். அப்பாவும் உங்கள் அப்பாவும் உங்கள் சித்தப்பாவும் இந்த வில்லேஜ்லேயே வந்து இருக்காங்க, இங்கே இருக்க ஒர்க்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் அப்பா உங்கள் சித்தப்பா அப்புறம் அவங்க அம்மா உங்கள் சித்தி, அதுக்கப்புறம் நீங்கள் ரியா ரேணு. ஓகேங்களா? ரேணு வந்து உங்கள் கூட பிறந்த அக்கா. நீங்கள் வந்து அதுக்கப்புறம் பிறந்தீங்க, ஒரு 3 இயர்ஸ் கழித்து பிறந்தீங்க. நீங்கள் பிறந்த ஒரு 2 மந்த்ஸ்லேயே நம்ம ரியா பிறந்துட்டா. ஸோ இதுதான் நீங்கள் இருக்கிறது. அதே மாதிரி அந்த சைட் பார்த்தீங்கன்னா 2 தங்கச்சியும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. உங்கள் அப்பா எப்படின்னா பிரதர்ஸு தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ அவங்களும் வந்து ஒரே ஃபேமிலியாக தான் இருக்காங்க. உங்கள் பெரியத்தை உங்கள் சின்னத்தை அவங்களுடைய ஹஸ்பண்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து உங்கள் பெரியத்தைக்கு வந்து 2 பசங்க. ஒன்று வந்து நம்ம ஜிம்மின்னே வருது எனக்கு, சாரி, நம்ம டேயாங். ஓகேங்களா? டேயாங். அதுக்கப்புறம் வந்து ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் கழிச்சு தான் 4 இயர்ஸா ஆமாம் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் கழிச்சு தான் வந்து நம்ம லீனா பிறந்தா. டேயாங் பிறந்து 1 வருஷம் கழித்து அவங்களுடைய கடைசி அத்தை இருக்காங்களே அவங்களுக்கு வந்து ஜேகே பிறந்தார். ஸோ இதுதான் உங்களுடைய ஃபேமிலி. ஓகேங்களா? ஓகே. இப்போ வந்து எல்லோரும் வந்து ரேணுன்றவங்களுக்கு கல்யாணம் உங்கள் வில்லேஜ் சைட்லேயே ஒரு மாப்பிள்ளையை பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. வில்லேஜ் சைட்னால் அவர் வந்து அங்கே வந்து பிஸ்னஸ் இருக்கார் அண்ட் அவர் வந்து பெரிய தலைக்கட்டு. ஸோ அவருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இன்னும் வந்து ஒரு 3 நாளில் கல்யாணம். ஓகேங்களா? 3 நாளாக ரொம்ப கிட்ட வச்சிடுறேன்ல, 1 வாரம் வச்சுக்கலாமா? சரி, 1 வாரத்தில் கல்யாணம். ஸோ வந்து ஊரில் இருக்கவங்களாம் இப்போ வீட்டுக்கு வர போகிறாங்க. அதுக்கு தான் நீங்கள் க்ளீனிங் ஒர்க்லாம் முடிச்சு வைக்கிறீங்க. அண்டு உங்கள் கேரக்டரை பற்றி சொல்லணுன்னா நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியே இவ்வளோ பெருசாக இருக்குல்ல, அதுலேயே நீங்கள் சந்தோஷப்பட்டுப்பீங்க. நீங்களும் ரியாவும் ஒரே ஸ்கூலு ஒரே காலேஜு. இப்போ வந்து 3 வருஷம் உங்கள் காலேஜ் படிப்பை முடிச்சுட்டு வீட்டில் இருந்தீங்க 1 வருஷம். இப்போ வந்து உங்கள் அக்கா கல்யாணம் முடிக்கிறாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி டேயாங் சைடும் ஜேகே சைடும் பார்த்திங்கன்னா டேயாங் தான் ஃபஸ்ட்டு பிறந்தார். அதுக்கப்புறம் தான் ரேணு பிறந்தாங்க. ரேணு பிறந்ததுக்கப்புறம் வந்து நீங்கள் பிறந்தீங்க. அப்புறம் ரியா. டேயாங் சைடு பார்த்திங்கன்னா ரியா பிறந்தால அவளுக்கு வந்து கொஞ்சம் முன்னாடி நீங்கள் பிறப்பீங்களே அந்த டைமில் பிறந்தது தான் ஜேகே. போதுமாங்க இன்ட்ரோ? இன்ட்ரோவே மூச்சு வாங்குதுல்ல. ஸோ வாங்க இன்ட்ரோ. இவங்க தான் ஜேகே மாமா, டேயாங் மாமா. ஓகேங்களா? உங்கள் 2 மாமா. அப்புறம் வந்து லீனா வந்து கடைக்குட்டி. ஓகே, இதுதான் உங்களுடைய ஃபேமிலி இன்ட்ரோஸ். போதுமா? இவ்வளோ தாங்க. அடுத்து இப்போ வந்து நம்ம அடுத்த நாள் பார்க்கலாம். அடுத்த நாள் வந்து நீங்கள்
நீங்கள் என்ன கலர் ஆஃப் சாரி வேர் பண்ணியிருக்கீங்கன்னா ஆரஞ்ச் வித் ஒயிட்டுன்ற மாதிரி நீங்கள் வேர் பண்ணியிருக்கீங்க. ரியா வந்து க்ரீன் அண்ட் ஒரு லைட் ரெட் மாதிரி, ஓகேங்களா, அந்த மாதிரி வேர் பண்ணிக்கிட்டு எல்லோரும் வந்து வாசல்லே பார்த்துட்டு இருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் அம்மா எந்த வாசலில் பார்க்குறீங்க? உங்கள் என்ட்ரன்ஸ் வாசலில் பார்க்கல நீங்களும் ரியாவும், அப்படியே கிச்சன் வாசலில் பார்த்துட்டு இருக்கீங்க. கிச்சன் வாசலில் உங்கள் அம்மாவும் உங்கள் சித்தியும் வந்து சின்னம்மாவும் அப்படியே தடபுடலாம் சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து ரியா அப்படியே லைட்டாக உள்ளே எட்டி பார்த்து அப்படியே தெரியுது. அவளை உள்ளே வந்தீங்க தொடப்பக்கடை பிஞ்சிடும் அப்படின்னு கத்துறாங்க. என்னடி நம்மளுக்கு கொஞ்சம் கொடுத்தா தான் என்னவா? ஐயோ மூக்கு தொலைக்குதுடி, அப்படியே மயக்கமாக வருது, உள்ளே போய் எல்லாத்தையும் ஒரு வெட்டிலாமான் இருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. உள்ளே போனால் உங்கள் மம்மி காலை வெட்டும் அப்படின்றா. நீங்கள் வந்து எனக்கு வேணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சினுங்கிறீங்களா? ரேணு வந்து இதுங்க இன்னும் தெரிஞ்சலை, இன்னும் சின்ன பிள்ளையா லட்டு திருட பார்த்துட்ருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. உனக்கு என்ன, உனக்கு ரெண்டு பிளேட்டு முழுங்கிட்டு தாண்டி போகிற அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கத்துறீங்க. மரியாதை இருக்குதா பறிச்சுடா அப்படின்னு ஃபோன் எடுத்துகிட்டே போகிறா. போ கடலிலே வாழ்ந்துறாங்க, அப்புறம் நேரில் வாழணும் அப்படின்றீங்க. அவங்கள துரத்துறா, நீங்கள் ஓடிடுறீங்க. ஸோ அப்படியே போயிட்டுருக்கு. அப்போ வந்து நீங்கள் ரியாவை பிடிச்சி ரியா அவங்கள பார்க்குறேன். ஏன்டி இப்படி திடீர்னு என்ன பிடிக்கிற? பிளான் பண்ணுறோம் அப்படின்றீங்க. என்ன பிளானு அப்படின்னு கேட்குறா. அதுக்கு நீங்கள் அப்படின்னு கணக்கு காட்டுறீங்க. என்னடி கணக்கு காட்டுற? சொல்லு, வாய் தோன்னு சொல்லு. இப்போது நீ நம்ம வந்து லட்டு வேணும். ஆமாம் வேணும். அப்போது ஒரு பிளான் பண்ணுற வேண்டியதான். என்ன பிளானு அப்படின்னு கேட்கும். நீங்கள் வந்து ஃபோன் காட்டி லீனாவுக்கு பண்ண சொல்கிறீங்க. லீனா வந்து எதுக்கு அப்படின்னு ரியா கேட்குறா. மண்டையில் வச்சுட்டு உனக்கு மூளை இல்லடி யார் எனக்கு? பின்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹலோ அங்கே ஹிட்லர் இருப்பார் பரவாயில்லையா? ஐயோ அப்போ வேணாம், பிளான் கேன்சல் அப்படின்னு நீங்கள் போக போகிறீங்க. ஆக்சுவலி நில்லு, பெண்ணை லீனா ஃபோன் பண்ணி பேச்சு கொடுத்துட்டு நீங்கள் பேச்சு கொடுத்தோம்னா லட்டு திட்டு போகிற அதானே? ஆமாம் அதே தான். ஆனால் ஹிட்லர் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு லீனா ஃபோன் பண்ணிவிட்டு ஒரே வார்த்தை தான், பெரியம்மாட்ட கொடுக்க போகிறோம், கண்டினியூ யுவர் கேம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்துட்றீங்க. பேச சொல்லிடுறீங்க ரியாவை. ரியா கிட்டே கொடுத்துட்டு ரியா எங்கே வந்துருக்க, வந்துட்டிங்களா, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு பேசிக்கிட்டு கிச்சன் உள்ளே போகிறா. கிச்சனில் போகும்போது அவங்க அம்மா வந்து அப்படியே கரண்டியை திரும்பி பார்க்குறாங்க. அப்போ வந்து பெரியம்மா கிட்டே பேசணும், தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஃபோன் வந்து ஸ்பீக்கரில் போட்டு கையில் கொடுக்குறா. அப்போ வந்து நீங்கள் அப்படியே நைஸாக பின்னாடி அப்படியே போகிறீங்க. போய் அந்த லட்டு சுட்டு வச்சுருப்பாங்களே அதுக்கிட்ட போகிறீங்க. அப்போ வந்து உங்கள் சித்தியும் உங்கள் அம்மாவும் வந்து ஃபோனில் பேசுகிறாங்க. என்னடா கண்ணு வந்துட்டிங்களா, எங்கே இருக்கீங்க, இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இது லட்டு வந்து நீங்கள் எடுத்து அப்படியே உங்களை முன்னாடியில் அப்படியே மறைச்சி வச்சுட்டு இருக்கும்போது அப்போது வந்து வெளியே வந்து ஆரன் சவுண்ட் கேட்குது. ஆரன் சவுண்ட் கேட்குறத பார்த்து நீங்கள் அப்படியே லட்டு அப்படியே கீழே போட்டுடுறீங்க. திரும்பி பார்த்தா நீங்கள் வந்து லட்டுக்கு பக்கத்தில் அப்படியே நிற்கிறீங்க, முழிச்சு நிற்கிறீங்களா. ரியா அப்படியே தலையில் இதை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போது எதுக்கு நீங்கள் அப்படி பயந்தீங்கன்னா ஃபோனில் வந்து எல்லோரும் வந்து அண்ணா எல்லாருமே ஏதோ அண்ணன் தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு வந்துடும், அண்ணன் ட்ரைவ் பண்ணின்னு கேட்டோடனே நீங்கள் வந்து லட்டு கீழே போட்டிங்க. கீழே போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் ரியா தலையில் அடிச்சிருந்துருப்பா. அவங்க அம்மா சரி இல்லைண்ணா வந்துட்டிங்களா, அதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ன் சவுண்ட் வந்து உங்கள் அப்பாவுடைய வண்டி ஹார்ன் சவுண்டு தான். நீங்கள் வந்து அதுக்கே பயந்து கீழே போட்டுருவீங்க. ஸோ வந்து உங்கள் அம்மா அப்படியே அந்த கரண்டி வச்சு உங்கள் கால்லே அடிக்கிறாங்க, போட்டு திருடுவியா இப்படி திருடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். அம்மா வலிக்குதுமா வலிக்குதுமா அப்படின்னு சொல்லும்போது வெளியே வந்து இன்னொரு ஹார்ன் சவுண்ட் கேட்குது. அப்போது வந்து ரேணு இருக்காங்களே அவங்க வந்து மாமாத்தெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு கத்துறாங்க. அப்போ வந்து எல்லோரும் வந்து வெளியே வந்து வெட்டி பார்க்குறாங்க. ரியா அவங்க காதை பிடிச்சிட்டு நாயே ஒரு திருடத்தை அவனுக்கு இல்லடி அவங்க லீனா சொன்னால வந்துட்டுருக்காங்க ஹிட்லர்னு, அதனால தான்டி. ஏன்டி பேரை சொன்னதுக்கு எவ்வளோ இப்படி பயப்படுவேன், வச்சு உன்னை வச்சுட்டு ஒரு மாங்காய் ஊருக்கா கூட போட முடியாதுடி அப்படின்னு கத்துறா. திட்டாத அப்படின்றீங்க. இந்த மூச்சை வைக்காத, வா வந்துட்டாங்களா எல்லாம், எனக்கு பயமாக இருக்குது, ஹிட்லர் வந்திருப்பார், நம்ம கொன்று வேண்டி மாமா வந்திருப்பாரு. ஆமாம் வா அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டலுக்கு போகிறீங்க. அப்போ வந்து ஒரு வாய்ஸ் வந்து செல்லங்களா எப்படிடா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸு. நீங்கள் மாமா அப்படின்னு நீங்களும் ரியாவும் கோரஸாக கத்திக்கிட்டே போய் அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ யாருன்னு கெஸ் பண்ணுங்கள். ஸோ இதோட வந்து இந்த பார்ட்டை முடிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் சூன் வரும், ஓகேங்களா? இது வந்து டேயாங் ஜேகே என் ரியா, ஓகேங்களா?
யார் யார் எப்படி எப்படி என்ன ஜோடி அப்படின்றதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் போக போக. ஓகே, இப்போ யார் வந்து மாமான்னு ஆக்ட் பண்ணா அப்படின்னு கெஸ் பண்ணி யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கடா, சும்மா சொல்லுங்கள். ஓகேங்களா, இதோட இந்த பார்ட் முடியுது. ஓகே, பாய் பாய். ஹலோ ஆர்மிஸ். இப்போது இது என்ன நோட்னா, இது வந்து ஃபஸ்ட்லேயே போட வேண்டியது தான். பட் ஆனால் நான் டேயாங்கோட இதெல்லாம் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணதுனால ஃபஸ்ட்டில் போட்டால் கட் பண்ணி போடும்போது ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் இனிமேல் எந்த நோட்டிஃபிகேஷனோ எந்த ஒரு நோட்டோ இல்லை ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷனோ அப்படின்னா வீடியோட கடைசி எண்டில் தான் இருக்கும். நான் இப்போ கேப்ஷன்லேயும் அதை மென்ஷன் பண்ணிடுறேன். அண்டு நான் இதில் எதுக்கு இப்போ வந்தேன்னா, ஜேகேயோடைய ஒன் ஷாட்டுக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு வந்துச்சு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் கமெண்ட் பண்ணவங்களுக்குலாம் தனித்தனியாக தேங்க்ஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் பண்ணிடுறேன். அண்ட் ஒரு இன்ஃபர்மேஷனும் இருக்குது கைஸ். ஸோ வந்து நான் கடைசியாக தேங்க் பண்ணிடுறேன். இப்போ என்ன இன்ஃபர்மேஷன்றதை நான் சொல்லிடுறேன். ஸோ வந்து நீங்கள் கேட்டிருக்கிறதுல நான் வந்து 3 இது ரெடி பண்ணியிருக்கேன். லைக் வந்து ஃபஸ்ட்டு ஜிமினுடைய ஆர்மி கேர்ள் லவ் ஐடல் அதோடைய ஸ்பெஷல் பார்ட். அண்ட் அடுத்து நம்ம ஜேகேயோட சப்பிகள் அதோடைய ஸ்பெஷல் பார்ட். அண்ட் அடுத்து வந்து நான் டேயாங்கு இதை போட்டிருக்கேன் இல்லையா, டேயாங் அண்ட் ஜேகேயோடைய எஃப்எஃப் அதுக்கு செகண்ட் பார்ட். இந்த 3த்தில் எது உங்களுக்கு வேணும்? செகண்ட் பார்ட்டா இல்லை ஜிமினுடைய ஸ்பெஷல் பார்ட்டா ஜேகேயோட ஸ்பெஷல் பார்ட்டா? 3த்தில் எந்த பார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்றத ஒரு கமெண்ட் பண்ணுறீங்கள, அவங்க வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பார்ட் வேணும், இந்த பார்ட் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எது வந்து மெஜாரிட்டி அதிகமாகுதோ அது நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்து வரும். ஓகேங்களா, அதுக்காக தான் நான் இது சொல்கிறேன். ஸோ யாராவது ஒருத்தர் 2 பேர் சொல்லியிருந்தா கூட யார் வந்து எது கேட்டிருக்காங்க, இப்போ ஒருத்தர் மட்டும் கமெண்ட் பண்ணியிருந்தாலும் எனக்கு ஓகே தான். ஏன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ நீங்கள் எதை கேட்குறீங்களோ அதை பொறுத்து. ஓகேங்களா, இதே வந்து ஒரு 7 பேரும் வந்து கமெண்ட் பண்ணி இது போடுங்க அது போடுங்கன்னு சொல்லி கேட்டு எது மெஜாரிட்டி அதிகமாக இருக்கோ அதை நான் போடுறேன். ஓகேங்களா, இப்போ நான் ஒரு டேட் எடுத்து நான் ஒரு அந்த போஸ்ட் போடுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னா அன்றைக்கி காலையில் நான் பார்ப்பேன் அந்த கமெண்ட்ஸ். ஸோ அந்த கமெண்ட்ஸில் எது மெஜாரிட்டி அதிகமாக வந்திருக்கோ அதை வச்சு நைட்டு ஆர் ஈவினிங் அந்த மாதிரி டைமில் நான் உங்களுக்கு போஸ்ட் போட்டுறேன். ஓகேங்களா, ஸோ இதான் இன்ஃபர்மேஷன். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணணும். இதை பண்ணால் தான் எனக்கு வந்து அடுத்து என்ன போடலாம் அப்படின்றது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் எனக்கு இது 3மே கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. ஸோ எது ஃபஸ்ட்டு போடலாம் அப்படின்றது, அதனால உங்கள்கிட்டே இதை விட்டுட்டேன். அண்ட் அடுத்து வந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்னா, ஆரம்க்கு ஒன் ஷாட் கேட்டிருக்கீங்க. லைக் இன்னசென்ட் வில்லேஜ் கேர்ள் மாதிரியும், ஆரம் வந்து கோல்டு சிஓ அந்த மாதிரியும் கேட்டிருக்கீங்க. அண்ட் அடுத்து வந்து ஸ்கூல் பேஸில் எஃப்எஃப் கேட்டிருக்கீங்க. ஸ்கூல் அண்ட் பிடிஎஸ் 2 பேருமே சேர்ந்து ஒரு எஃப்எஃப் கேட்டிருக்கீங்க. அடுத்து வந்து வீக் வந்து ஒன் ஷாட் கேட்டிருக்கீங்க. ஸோ வந்து என்ன இன்ஃபர்மேஷன்னா, நம்ம OT7 எல்லாருக்குமே ஒன் ஷாட் கண்டிப்பாக இருக்குது. எப்படி நான் ஜேகேக்கு ஒன் ஷாட் போட்டனோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஒன் ஷாட் இருக்குது. இப்போ நான் ஜிம்மினுக்கு வந்து 5 ஷாட் முடிச்சிருக்கேன்னா அடுத்து நான் வந்து டேயாங்க்கும் ஜேகேக்கும் சேர்த்த மாதிரி ஒன்று எடுத்திருக்கேன். அதில் மெயின் லீட்லாம் இப்போ சொல்லிட்டேன்னா அது போர் அடிக்கும் இல்லையா, அதனால் டேயாங்க்கும் ஜேகேவும் மீது மெயின் லீடு யார் வந்து ஒயன் கூட சேர்றாங்க அப்படின்றது வந்து போக போக தான் தெரியும். ஓகேங்களா, அதனால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு எஃப்எஃப் ரெடி பண்ணுறேன். அண்ட் ஸ்கூல் கண்டென்ட்டில் கேட்டவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஸ்கூல் கண்டென்ட்டில் போட போகிறேன். ஓகேங்களா, ஆனால் அது வந்து நம்ம மேரிட் வித் மாமாவுடைய சீரீஸ் வந்து ஒரு 5 போட்டோம். ஓகேங்களா, 5 போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக ஸ்கூல் கண்டென்ட்டில் வரும். அண்ட் நடுவில் இந்த 5 வருது இல்லைங்களா டேது, அதுக்கு நடுவில் கூட ஏதாவது ஒரு ஒன் ஷாட் வரலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த ஸ்பெஷல் பார்ட் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வரும். நீங்கள் 3த்தில் எது வந்து மெஜாரிட்டி அதிகமாக சொல்கிறீங்களோ அதை பொறுத்து. ஓகேங்களா, அண்டு ஜேகேக்கு வந்து நிறைய வியூஸ் போயிருக்கு. ஜேகேயோடைய ஒன் ஷாட்டுக்கு நான் ரொம்ப ஹாப்பியானேன். அதுக்காகவே வந்து ரொம்ப நிறைய கண்டென்ட் ரெடி பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்குமே நான் வந்து எழுத ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ சொன்ன பார்த்திங்களா, அது எல்லாத்துக்குமே வந்து யோசிச்சு நான் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். ஃபுல் பேஸ் எனக்கு கிடச்சிருச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு லைனாக வரும். ஓகேங்களா, எதுவுமே நான் மிஸ் பண்ண மாட்டேன். அண்டு கமெண்ட் பண்ணவங்களுக்குலாம் வந்து தேங்க்ஸ் பண்ணிடுறதுக்கு முன்னாடி லைக் பண்ணது அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். 2மே ஈக்குவலாக இருக்குது. லைக் ஜேகேடைய ஒன் ஷாட்டில் சொல்கிறேன், 2மே ஈக்குவலாக கொடுத்துருக்கீங்க. ஸோ யார்
சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம், அவங்க எல்லாருமே லைக் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அண்ட் இன்னொருத்தவங்க வந்து ஃபாத்திமா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் நான் தேங்க்ஸ் தான் சொல்லணும். எனக்கு வந்து எதுக்கு நான் ஃபேன் வந்து ஆன் பண்ணியிருந்தேன்னா, வெளியே இருக்க நாய்ஸ் உங்களுக்கு அதிகமாக கேட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் ஆன் பண்ணேன். பட் ஆனால் அந்த ஃபேன் சவுண்டே உங்களுக்கு ரொம்ப பேக்ரவுண்ட் ரொம்ப அதிகமாக கேட்டிருக்கு போல் இருக்குது. ஸோ இனிமேல் ஃபேன் சவுண்ட் இல்லாமல் ரெக்கார்டு வரும். ஓகேங்களாடா? நான் முடிஞ்ச அளவுக்கு பேக்ரவுண்ட் நாய்ஸை வந்து கட் பண்ண பார்க்குறேன். இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து யார் யார் வந்து கமெண்ட் பண்ணிங்களோ அவங்க எல்லாேருக்கும் ஒரு தேங்க்ஸ் பண்ணிடுறேன். எனக்கு தெரிஞ்ச நேம்லாம் சொல்லி இப்போ தேங்க்ஸ் பண்ணிடுறேன். யாராவது விட்டு போயிருந்தால் ரொம்ப சாரிடா. அண்ட் ஃபஸ்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணது வந்து ஆண்டோனி ராஜ் அப்படின்றவங்க. ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் வந்து ஸ்கூல் எஃப்எஃப் கேட்டிங்களா? கண்டிப்பாக உங்களுக்காகவே நான் கண்டென்ட் ரெடி பண்ணி போடுறேன். ஓகேங்களா? அண்ட் அடுத்து லைனாக சொல்கிறேன். நட்ராஜ் மூர்த்தி அப்படின்றவங்க வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அண்டு அடுத்து வந்து ஃபாத்திமா, இவங்க தான் எனக்கு காம்ப்ளிமெண்ட்டும் கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ். நீங்கள் சொல்லனா எனக்கு அது தெரிஞ்சிருக்காது. நான் ஃபேன் போட்டு தான் ரெக்கார்ட் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அண்டு உங்களுடைய ரெக்வஸ்ட்டும் கண்டிப்பாக நான் ஆரம்புக்கு கோல்ட் ஹஸ்பண்ட் அண்டு இன்னசென்ட் வில்லேஜ் கேர்ளும் நான் கண்டிப்பாக கண்டென்ட் எடுத்து போடுறேன். அண்ட் அடுத்து எஸ்கே மோகனா அவங்களும் கேட்டிருக்கீங்க, கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் கீர்த்தனா சங்கர் அப்படின்றவங்களும் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அகிலா ஸ்ரீராமும் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் ராஜலக்ஷ்மி எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ராஜலக்ஷ்மி வீக் வந்து 1 ஷாட் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் கண்டிப்பாக 1 ஷாட் போடுவேன். நம்ம OT7 எல்லாருக்குமே 1 ஷாட் லைனாக வரும்டா. ஆனால் யார் யாருக்குன்றது எனக்கு வந்து சரியாக சொல்ல முடியல. ஓகேங்களா? எனக்கு இந்த கதை ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பாக அடுத்தது யாருக்கு வேணால் போட்டுருவேன். ஆனால் எஃப்எஃப் இது தான்டா. இப்போ நம்ம டேவும் ஜேக்குக்கும் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஸ்கூல் எஃப்எஃப் ஒன்று ஓப்பன் பண்ண போகிறோம். அவ்வளோதான். 1 ஷாட்ஸு அந்த மாதிரிலாம் வந்து நடுவில் வரும். ஓகேங்களா? இதுதான் இன்ஃபர்மேஷன். அண்டு தேங்க்ஸ். ஓகேங்களா? இந்த மாதிரி இனிமேல் கடைசி வரையும் கொஞ்சம் கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நான் எதாவது இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தா உங்களுக்கு தெரியும். அண்ட் நான் கேப்ஷன்லேயும் கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப பெரிய தேங்க்ஸ். இவ்வளோ வியூஸ் போனதுக்கும், ஷேர் பண்ணதுக்கும், கமெண்ட் பண்ணதுக்கும், லைக் பண்ணதுக்கும். கீப் சப்போர்ட்டிங். அண்ட் மறக்காதீங்கடா, யாராவது ஒருத்தர் சொல்லியிருந்தாலும், நான் சொல்கிறது ஓட்டிங் மாதிரியும் கிடையாது. யாராவது ஒருத்தர் மட்டுமே அந்த இதில் கமெண்ட் பண்ணியிருந்தாலுமே அவங்களுடைய இதை நான் எடுத்துக்கிறேன். அப்படி வந்து இல்லை 7 பேருமே நாங்கள் போட்டி போட்டு பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட உங்கள் இஷ்டம். பட் ஆனால் உங்களுக்கு எது வந்து வேணுமோ அப்படின்றது நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். அதில் எது வந்து மெஜாரிட்டியாக இருந்துச்சோ அதை நான் உங்களுக்கு இதுக்கு அடுத்தது நான் போட்டுடுறேன். ஓகேங்களா? ஸோ பாய் கைஸ். நான் வந்து இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் முன்னாடி. இதை இல்லை, எஃப்எஃப்எல்லாம் நான் ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அப்பப்போ டைம் கிடைக்கும் போதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணுறேன். இதை நான் வந்து நடுவில் விட்டேன்னா அது கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் நான் கடைசியாக வைக்கிறேன். எதுவும் மைண்ட் பண்ணிக்காதீங்க. ஸோ இது கிளியராக கேட்குதா அப்படின்றதையும் சொல்லுங்கள் கமெண்ட்டில். ஸோ பாய். சேஃபாக இருங்க, எப்போவும் ஹெல்த்தியாக இருங்க. அண்ட் வந்து உங்கள் கோலை எப்போவுமே அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? பாய்.